இது Sony PlayStation Vita, சோனியோட கடைசி கேமிங் ஹேண்ட்ஹெல்ட். இப்போ இந்த PlayStation Vita கேம்ஸை நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயே விளையாட முடியும். எப்படி, அதுக்கு என்ன செட்டப் பண்ணணும், டக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டவுன்லோட் செக்ஷன் இருக்கும். அதில் உள்ள ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு போகும். இது Vita 3K எமுலேட்டரோட அஃபிஷியல் பேஜ். இப்போ டக்குன்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் APK ஃபைல் இங்கே அவைலபிளாக இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். கீழே இந்த ப்ராம்ப்டை பார்த்தோன்னா டவுன்லோட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபைல் டவுன்லோட் ஆன உடனே இங்கே ஒன்றுன்னு சொல்லுது, ஏன்னா நான் ஏற்கனவே அதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எனிவேஸ், டவுன்லோட் ஆன உடனே ஓப்பன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபோனில் இது வரைக்கும் நீங்கள் APKs எதுவும் இன்ஸ்டால் பண்ணலன்னா இங்கே வேறு ஒரு ப்ராம்ப்ட் வரும். செட்டிங்ஸ்குள்ளே போய் உங்கள் ப்ரௌசர்லேருந்து APKs இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். APKs ரெகுலராக சைட் லோட் பண்ணுறவங்களுக்கு இது புது விஷயம் கிடையாது. எனிவேஸ், இன்ஸ்டால் செலக்ட் பண்ணலாம். இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச உடனே ஓப்பன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் Vita 3K ஆப், PlayStation Vita எமுலேட்டர். இங்கே வேணுங்கிற லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துகிட்டு வரேன். இங்கே நம்ம 2 விஷயம் டவுன்லோட் பண்ணணும். ஃபர்ம்வேர், ஃபாண்ட் பேக்கேஜ். முதல்ல டவுன்லோட் ஃபர்ம்வேர் டாப் பண்ணுங்கள். இந்த பேஜுக்கு போகும். இது PlayStationோட அஃபிஷியல் பேஜ். ஸோ ரொம்ப சேஃப்ங்கிறது டவுன்லோட் பண்ணுறது. கீழே இந்த டவுன்லோட் அப்டேட்டை டாப் பண்ணுங்கள். டாப் பண்ணால் எதுவும் ஆகாது, ஏன்னா இது ஆக்சுவலாக ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி உங்கள் ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி. இங்கே நான் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் லிங்க் இல்லை சேவ் லிங்க் ஆப்ஷன் இருக்கலாம், அதை டேப் பண்ணணும். ஸோ இங்கே டவுன்லோட் செலக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால திருப்பி டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. சரி, பேக்கில் போவோம். இப்போ அடுத்தது இந்த டவுன்லோட் ஃபாண்ட் பேக்கேஜ். இதை டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ டவுன்லோட் இங்கேருந்து செலக்ட் பண்ணால் போதும். திருப்பி நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கேன்சல் பண்ணிட்டு பேக்கில் வருவோம். இந்த 2 ஃபைல்ஸுமே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஃபர்ம்வேர் டேப் பண்ணுங்கள். இப்போ இங்கே நம்ம டவுன்லோட்ஸ்க்கு போவோம். நம்ம டவுன்லோட் பண்ண இந்த 2 ஃபைல்ஸும் இங்கே இருக்கும். PSP2 அப்டேட், PSV அப்டேட், இந்த 2 ஃபைல்ஸ் தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். எதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆர்டர் எதுவும் கிடையாது. ரெண்டுத்தில் எதை வேணாலும் ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ணலாம். எதை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது பக்கத்தில் இந்த V காமிக்கும். இன்ஸ்டால் பண்ணாதது X'ல இருக்கும். ஸோ இப்போ திருப்பி இன்ஸ்டால் ஃபர்ம்வேர் ஃபைல் டேப் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸ்க்கு போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணாத இந்த இன்னொரு ஃபைலை இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ஃபைலுமே இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா ரெண்டுமே V காமிக்கும். ஒரே ஃபைலில் தெரியாமல் 2 தடவை இன்ஸ்டால் பண்ணியிருந்தா 1 X'ல இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே V காமிக்கிறதுனால நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இது ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுட்டு ஓகே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது நம்மளோட ரெகுலர் வெல்கம் பேஜ். அடுத்த தடவை ஆன் பண்ணையில் இது காமிக்க வேணாம்னா இந்த பாக்ஸை அன்செக் பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான லிங்க் இருக்குது, கமர்ஷியல் கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட். ஸோ இதை டேப் பண்ணிங்கன்னா Vita 3Kயோட அஃபிஷியல் பேஜுக்கு போகும். ஸோ இங்கே எந்த கேம்ஸ்லாம் இப்போ பர்ஃபெக்ட்லி பிளேபிளாக இருக்குங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ குவிக்காக இது அப்டேட் ஆகுதுன்னா, இந்த வீடியோவை நான் 3வது தடவை ஷூட் பண்ணுறேன். முதல் தடவை சொதப்பையில் 443 கேம்ஸ் பிளேபிளாக இருந்துச்சு. 2வது தடவை பண்ணையில் 445 ஏதோ இருந்துச்சு. இப்போ 458. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கையில் இந்த சைட்டுக்கு போய் செக் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான கேம்ஸ் கண்டிப்பாக பிளேபிளாக இருக்கும். அந்த அளவு ஃபாஸ்ட்டாக இந்த எமுலேட்டரில் காம்பேட்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ திருப்பி போவோம். திருப்பி இதை பார்க்க வேணாங்கிறதுனால அந்த ஷோ நெக்ஸ்ட் டைம் அன்செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே நம்ம ஒரு யூசர் க்ரியேட் பண்ணோம். வேணுங்கிற பேரை என்ட்ரு பண்ணிட்டு அவதார் வேணால் மாற்றிக்கலாம். கன்ஃபார்ம் டேப் பண்ணுவோம். நான் எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக தான் விட போகிறேன். ஸோ இப்போ டிஃபால்ட் யூசர் டேப் பண்ணிவிட்டு இந்த இன்டர்ஃபேஸ்க்கு போகிறோம். ஸோ இதுதான் Vita 3Kயோட GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே நம்ம பண்ண போகிற முதல் விஷயம், கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே மேஜராக இந்த செட்டிங்ஸை நம்ம மாற்ற போகிறதில்ல. கோர், CPU, GPUவில் நம்ம தேவைன்னா ஒரு சேஞ்ச் பண்ணலாம். அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஸோ பேசிக்காக கஸ்டம் டிரைவர்ஸ் இங்கே ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போவே அதை பற்றி பார்ப்போமே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் Red Magic 8 Pro. இது Snapdragon 8 Gen 2 சிப்போட வர ஃபோன். இதுக்கு கஸ்டம் டிரைவர்ஸ் எதுவும் இப்போ அவைலபிளாக இல்லை. பட் நீங்கள் கொஞ்சம் பழைய குவால்காம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, Snapdragon 888 இல்லை அதுக்கு முன்னாடி வந்த சிப் உள்ள ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு கஸ்டம் டிரைவர்ஸ், கஸ்டம் டர்ன்அப் டிரைவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டர்ன்அப் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணையில் ஸ்டாக் டிஃபால்ட் டிரைவர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் 2வது ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா டர்ன்அப் டிரைவர்ஸ் இருக்கும்.
நெக்ஸ்ட் டேப் பண்ணுவோம். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் டர்னப் டிரைவர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6XX சீரிஸ், அதாவது ஸ்னாப்ட்ராகன் 888 870 அந்த மாதிரி சிப்ஸ்க்குள்ள டிரைவர் இது. ஸோ இதில் லேட்டஸ்ட் டிரைவர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, 2-3 டிரைவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில கேம்ஸ் ஒரு பர்டிகுலர் டிரைவரில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த டிரைவரை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் இந்த ஃபோனுக்கு கஸ்டம் டிரைவர்ஸ் எதுவும் இப்போ அவைலபிளாக இல்லை. இந்த ஆட் கஸ்டம் டிரைவர் டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை டேப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கஸ்டம் டிரைவரை இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் கிளிக் பண்ணிவிட்டு Vita 3K அப்ளிகேஷனை எக்ஸிட் பண்ணணும். ஒரு தடவையும் டிரைவர் மாற்றையில் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீலான்ச் பண்ணணும். மற்றபடி செட்டிங்ஸ்னு பார்த்தா இன்டர்னல் ரெசல்யூஷன் அப்ஸ்கேலிங், அதாவது Vita நேட்டிவாக 540pல ரன் ஆகும். நம்ம வேணும்னா அதை பூஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த எமுலேட்டர் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிறதுனால நார்மல் Vita ரெசல்யூஷன்லேயே சில கேம்ஸ் ரன் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே பேஸில் விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற கேம் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். 60 FPS இல்லை 30 FPSல கரெக்டாக ரன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ FPSல ரன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டம் இல்லை எமுலேட்டருக்கு போங்க. இங்கே இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓவர்லே ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மினிமம் செட்டிங்ஸில் உங்களுக்கு வெறும் FPS மட்டும் தெரியும். செட்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். GUI ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. இங்கே நான் யூஸ்வலாக அந்த டிலே ஃபார் பேக்ரவுண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் பேக்கில் டக்குன்னு மாறிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும். இப்போ சேவ் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கேம்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருவோம். இன்ஸ்டால் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு கேம்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் பேச முடியாது. பட் அதை உங்களுக்கே தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்ட்டு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை கமெண்ட்ஸில் யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அந்த ஜிப் ஃபைல் இருக்கையில் இங்கே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கேமோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 10-15 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம் கேம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன உடனே கீழே அந்த கேம் டிஸ்பிளே ஆகும். அப்படி காமிக்கலன்னா மேலே ரெஃப்ரெஷ் டேப் பண்ணிங்கன்னா காமிக்கும். இங்கே இந்த பச்சை ஐக்கான் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கேம் இந்த எமுலேட்டரில் நல்லா ஒர்க் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்கள் ஃபோனில் கன்ஃபார்மாக நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. கம்பேட்டபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த கேமை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது டெலஸ்காபிக் கண்ட்ரோலர் இந்த மாதிரி கேம்ஸர் X2 இல்லை கிஷி V2 அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த எமுலேட்டரோட பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எந்த பிரச்சனையும் இல்லை. அஃப்கோர்ஸ் கண்ட்ரோலர் இல்லைன்னா ஆன் ஸ்க்ரீன் டச் கீஸோடையும் விளையாடலாம், பிரச்சனை இல்லை. பட் கண்ட்ரோலர் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன் எதுவும் நீங்கள் பண்ண தேவை இருக்காது. இப்போ மேலே இந்த கண்ட்ரோல்ஸ்க்கு போயிட்டு கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகிருக்குங்கிறத காமிச்சிடும். நீங்கள் கண்ட்ரோலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே காமிக்கலன்னா Vita 3K க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக காமிக்கும். ஓகே, இப்போ கேமை லான்ச் பண்ணுவோம். ஏதாவது பாயிண்டில் செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணும்னா ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக் வெளியில் வந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு கண்ட்ரோல்ஸ்குள்ளே போயிட்டு ஓவர்லே ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கேம் பேட் ஓவர்லே ஏதாவது நம்மளுக்கு டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோல்ஸ் வேணும்னா இங்கேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் ஸ்க்ரீன் டச் கண்ட்ரோல்ஸ் வேணும்னா அதை ஆனில் வைக்கலாம், இல்லைனா அன்செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற சேஞ்சஸ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி கேமுக்கு போகணுன்னா சைடில் இதை டேப் பண்ணிட்டு கண்டினியூ ப்ரெஸ் பண்ணால் திருப்பி கேமுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓவரில் எனேபிள் பண்ணோம்ல, ஸோ அதனால இங்கே FPS காமிக்குது. ஸோ இங்கே பார்க்கல உங்களுக்கே தெரியும் பட்டன்ஸ் எல்லாம் ஏற்கனவே கான்ஃபிகர் ஆகிருக்கு. எதுவும் புதுசாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கைஸ், எனக்கு இந்த கேம் சுத்தமாக விளையாட தெரியாது. ஸோ நான் என்ன சொதப்பினாலும் கேம் ரன் ஆகுதா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கள். என் கேம் பிளேயை பார்த்து எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்த மெனூஸ்லாம் கொஞ்சம் FPS ட்ராப் ஆகுது. பட் கேம் ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ சூப்பராக ரன் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ரன் ஆகுது. நிறைய கேம்ஸ் இதில் ப்ளேயபிளாக இருக்குது, பிரச்சனை பெருசாக இல்லை. நிறைய கேம்ஸ் இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ PS Vita ஒரு சோனியோட கடைசி மேஜர் கன்சோல், ஹேண்ட்ஹெல்ட் கன்சோலாக இருக்கிறதுனால அந்த என்டையர் லைப்ரரி அட்லீஸ்ட் எக்கச்சக்கமான கேம்ஸ் நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்க ஃபோன்ஸில் ஆக்சசபிளாக இருக்குங்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.